காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும், குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டான். இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்று. அப்ப எப்படியோ மகனும் அப்படித்தான்றதுக்கு உதாரணம் இப்ப திருச்சியில சிவா எம்பி. நான் நினைச்சுக்கிட்டேன் அவர் ஒரு நல்ல பேச்சாளர், அறிவுபூர்வமா பேசுவாரு, நல்ல திறமையானவர், அவர் எம்பி பதவியில் இருக்கிறாரு, நீண்ட நெடிய நாளாக நினைச்சேன். இந்த திருச்சி சூர்யா ஆகாததை போகாதெல்லாம் பேசுவான். உண்மைக்கு புறம்பான செய்தி, தான் ஒரு சிபிஐ மேனிக்க இந்த பல்லுல தின்னதை பல்லுல குச்சியை வச்சு நோண்டிட்டு மோந்து பார்க்குற வேலையெல்லாம் செய்வான். அதில் கொஞ்ச நாள் தேமுதிகலாம் விமர்சிச்சுக்கிருந்தான். என்னடா இப்படி அப்பனுக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கானேன்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு காமராஜனுடைய புகழை தரம் தாழ்த்துகின்ற வகையில் காமராஜர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார், அவர் போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஏசி இருக்கும், அவர் பல இதெல்லாம் இருந்தார், அவரோட கடைசி காலத்தில் கலைஞரிடம் கையை பிடித்து இந்த நாட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னார்னு செய்திகள் வருது. அவர் பேசுனதையும் கேட்டேன். அதே போல தான் யாரும் இந்த தமிழ்நாட்டில் புகழின் உச்சத்தை அடைந்து விடக்கூடாதுல மிக மும்முரமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த இரு கட்சியும். ஏன்னா யாராவது எதையாவது புகழை அடைந்து விட்டார்கள் என்றால் அந்த புகழை ஒன்று மறைக்க வேண்டும், இல்லை என்றால் அதை குறை கூற வேண்டும். அப்படியே இல்லை என்றாலும் அவர்கள் புகழாரம் இல்லாத அளவுக்கு இந்த மக்களை எதிர்வாக செயல்பட வேண்டும். இதுதான் இவருடைய தேவம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், கக்கனாக இருக்கட்டும், இந்த தமிழ்நாட்டுக்கு பல செயல்களை செய்த ஆக்கப்பூர்வமான செயல்களை தேசிய அளவில், அதாவது நம்ம மாநில தளவில் சொல்ல தேசிய அளவில், இன்னைக்கு டெல்லியில இருந்து ஒரு செய்தி வந்தால் அன்றைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் காமராஜருக்கும் அண்ணாவுக்கும் மிக முக்கியமான செய்திகளை அவர்களுடைய பேச்சை கேட்டு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு செயல்படுகின்ற அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக இருந்தார்கள். அதனாலதான் காமராஜருக்கு அவ்வளவு செல்வாக்கு. காமராஜர் எடுத்த பல கட்ட முயற்சிகளுக்கு, அது அணைகள் கட்டுவதாக இருக்கட்டும், சாலை பணிகளாக இருக்கட்டும், பல முக்கியமான செயல்கள் காமராஜருடைய காலத்தில் மருத்துவ கல்லூரியாக இருக்கட்டும் நிறைய நடந்துச்சு. அதற்கெல்லாம் உறுதுணையாக பக்கபலமாக காமராஜருக்கு அரணாக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவரையே சிறைபிடிக்க சொன்னார் காமராஜர். ஆனாலும் காமராஜர் எந்த செயலையெல்லாம் எடுக்கிறாரோ அச்செயலுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்படி ஆக்கப்பூர்வமான செயல்களை இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே இவர்கள் மறைவுக்கு பிறகும் கூட இவர்களுக்கு புகழாரம் செலுத்துவதில்லை, புகழஞ்சி செலுத்துவதில்லை, இவர்களுக்கு இடத்தை வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இன்னைக்கு அதே வழியில தான் நாம புரட்சி கலைஞரவர்கள் பல மக்களுக்கு பல நன்மை செயல்களை செய்தார், ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளும் எண்ணற்ற செயல்களை செய்தார். இந்த புகழ உச்சத்தை அடைந்து விடக்கூடாது என்பதனால்தான் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், நான் குறிப்பா சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் கேப்டனை ஒழித்து விட வேண்டும், தேமுதிகவை ஒழித்து விட வேண்டும் என்று. நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய தயவால் திருமாவளவன் நம் வாசலுக்கு வந்தார், வைகோ நம் வாசலுக்கு வந்தார், கம்யூனிஸ்ட் நம் வாசலுக்கு வந்தது, அனைத்து கட்சிகளும் தேமுதிகவின் வாசலுக்கு வந்தது. ஆனால் இவர்கள் எல்லாம் நமக்கு குறை கூறும்போது, நமக்கு அநீதி நடக்கும் போது, நமக்கு எதிராக பேசும்போது இவர்கள் ஏதேனும் ஒரு குரலை கொடுத்திருக்கிறார்களா? பத்திரிகை துறை வழியாக, இல்லை இவர்களுடைய பதிவுகள் வழியாக ஏதேனும் ஒரு குறுஞ்செய்திகளை தேமுதிகவுக்கு ஒரு நன்மை பதிக்கின்ற செயலாக, இவர்களுக்கு உறுதுணையாக நமக்கு அரவணைப்பாக இருந்து ஏதாவது செய்தி வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. நமக்கு அநீதி நடக்கும் போது வாய் மூடி கைகட்டி காதுகளை மூடிக்கொண்டிருப்பார்கள். காரணம், நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு இவர்களும் முக்கிய காரணம். எதிர்கட்சியான புரட்சி கலைஞர் மீது வன்மத்தை கக்கினார்கள் இத்தனை கட்சிகளும். ஆனால் நமது புரட்சி கலைஞர் இவர்களை எல்லாம் அரவணைத்தார். இவர்களுக்கு புகழாரம் சூட்டும் வகையில் ஒவ்வொரு மேடைகளிலும் பேசினார். இவர்களையெல்லாம் அறிவாளி போல, திறமையானவர்கள் போல நம் புரட்சி கலைஞர் பேசினார். 1ஆம் நம்பர் முட்டாள்கள், அடிமை கூட்டங்கள், பிளவுவாத அரசியலை ஏற்படுத்துவதும் பிழைப்புக்காக பணம் தேடி செல்வதும் தான் இந்த அரசியல்வாதிகளுடைய இயக்கம். மக்களுக்கு எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்து நம்மளை ஜெயிக்க வச்சிருவான், 1 எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏவோ நாம் பெற்றுக்கொள்வோம், நமக்கு வரக்கூடிய சந்தா பணம் போல, ஒரு ஊழல் பணம் போல ஏதோ ஒரு பணம் வரட்டும், அதை விட்டு நம்ம சுபபோகமாக வாழ்வோம். இந்த மக்களுக்கு கம்யூனிஸ்ட் வழியாக ஏதேனும் ஒரு தொழில் தொடங்கியிருக்கா? திருமாவளவனால் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் ஒரு நீதி கிடைச்சிருக்கா? வைகோவால் நாடாளுமன்றத்தில் ஏதேனும் பெற்று, இல்லை அவர் மகனால் ஏதேனும் பெற்று இந்த தமிழகத்திற்கு ஒரு 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 அமைப்பு ஏதேனும் ஒரு பயன் கிடைச்சிருக்கா? இன்னைக்கு ஆராசம் கனிமொழியும் 40 MP 39 MP போய் ஏதேனும் தமிழ்நாட்டுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஆக இவர்களின் யார் புகழாரம் அடைந்தாலும், யார் நன்மை விளைத்தாலும் இவர்களுக்கு பிடிக்காது, ஒழிக்க வேண்டும். அதில் இன்னைக்கு திருச்சி சிவா MP அவர்கள் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இந்த பேச்சுக்கு தன் மகன் எப்படியோ தன்னிலிருந்து வந்தவன், அதாவது அப்பனும் மகனும் ஒன்று தான், அறியாதவன் வாயில மண்ணு தான்றதை நிரூபிச்சிருக்கிறார். அதுதான் உண்மை. திருச்சி சிவா அவர்கள் இந்த பேச்சுக்கு கண்டனத்துக்குரியது.